எல்லாருமே உள்ளம் பொங்கி வேதனைப்பட்டு தான் எல்லாருமே வராங்க. யாரையும் அடையாளம் பார்த்தோ மனதில் நினைத்தோ இவரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்ற பிளானிங் ஏற்பாடு பண்ணியோ யாரையும் கூப்பிடலை. அசரீதியாக ஒரு குரல் கேட்கு இந்த ஊர் இன்ன பிரச்சனை உள்ளவம்னு அதை வச்சு நம்ம கூப்பிடுறோம், வந்து சொல்லுதோம், அவ்வளோதான் விஷயம். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கடவுளுடைய அருளை பெற்று ஒரு ஞானத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஆற்றல். அது எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். இங்கே எல்லோரும் கண்குளிர பார்க்குறது ஒரு காட்சி, செவியார கேட்பது ஒரு பாக்கியம். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை வந்து நீங்கள் சந்தித்து நீங்கள் பெறுகின்ற ஒரு பெருந்தன்மையான உணர்விலேயே இறைவனுடைய சக்தி கலந்துரும். அப்போது உங்கள் எண்ணங்களும் அதில் நிறைவேறிடும். எல்லாருமே நல்லா இருப்போம், ஆனந்தம் அடைவோம், பெருமையோடு வாழ்வோம். வீட்டு பிரச்சனை அவங்களுக்காக இன்றைக்கி வந்தோம். நாங்கள் அந்த பிரச்சனையை வந்து ஐயா வந்து வெளிப்படையாக சொல்லும் போது இவங்க வந்து ரொம்ப வாங்க நம்ம ஐயா கிட்டே போகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இவங்க வந்ததுலேருந்து எனக்கு வா போகலான்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஐயா வந்து இவங்க மனசு கஷ்டம் ரொம்ப இதுவாக இருக்கும் போது ஐயா வந்து சொல்லும் போது ரொம்ப இப்போ ஆனந்தப்பட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு பிரச்சனை என்னன்னு கரெக்டாக சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை இங்கே வந்த பிறகு ரொம்ப திருப்தியாக நான் ஐயா வெளிப்படுத்தினார். நான் ஒரு மாதமாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பிரச்சனை ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்தது. எல்லாம் சொத்து பிரச்சனை தான், வெளியால் அசலும் இல்லை, தம்பி பையன்தான். எல்லாருக்கும் முறைப்படி நான் சொத்து பங்கிட்டு கொடுத்தேன். அவனுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 8 அடி கூடவே கொடுத்தேன். ஏன்னா ஆலயம் கட்டிட்டான், வீடு கட்டிட்டான், நம்ம கட்டின வீட்டை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நான் எக்ஸ்ட்ராவே ஒரு 8 அடி விட்டேன். 8 அடி விட்டு எனக்கு அண்ணன் தான் எல்லோரும் தவறிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் 5 பேரில். எங்கள் அண்ணனுக்கு வந்து ரொம்ப அவன் எதுக்குமே அப்பாவி. அவன் ஒரு வீம்பு சண்டைக்கு போக மாட்டான், வம்பு சண்டைக்கு போக மாட்டான். நான் அதனாலே சரி நான் அவனாவே இருக்கட்டும், நம்ம தம்பி தானே. தம்பி கிடையாது, தம்பி தவறிட்டான். எங்கள் தம்பி இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை. எங்கள் தம்பி வந்து எல்லாரையும் அனுசரித்து குடும்பம் பண்ணி ஒரு அக்காவை சகோதரி அவ்வளோ அன்பா பாப்பா. அதனால் நான் அவன் இறந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் சொத்து பிரிக்காமல். சரி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபு யாரும் வாழக்கூடாது, நான் மட்டும்தான் வாழணும். 10 வருஷம் எல்லாத்தையும் அவளே சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி போட்டோம், அவங்களே கொடுப்பாங்கன்னு நாங்களும் பொறுமையாக இருந்தோம். இருக்க அதிகமாக பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து எங்கள் அம்மா வந்து 85 வயசு ஆகுது. சொத்து ஃபுல்லாக பிடுங்கி வெளியே அவங்கள ஒரு துரத்தி ஒரு கொட்டால இட்டுமே விட்டுட்டாங்க. தண்ணி கூட ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காம விட்டுட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் நான் நல்லா வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போவேன் வருவேன் செய்வேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லலை. அவங்களுக்கும் முடியாத பட்சம் போகும்போது காலை உடச்சி கையை உடச்சி விட்டுட்ட பிற அவங்க அடிபட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு நான் கொஞ்ச நாள் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சொத்து பங்கிட்டேன். நானே போயிட்டு சொத்து பங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போகிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், வீடு கட்டிட்டோம், பாதி வீடு கட்டின பிறகு இப்போ கேஸ் கொடுத்துருக்கான். இந்த வீட்டை நான் விடமாட்டேன், எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த ஐயாவோட பார்க்கும்போது சரி இங்கே போனால் நமக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். நான் இங்கே காலையில் வர மட்டும் கூட நான் சொல்லிட்டேன், இவ்வளோ கூட்டத்தில் நமக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது, நமக்கு வாக்கு கிடைக்காது, நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 11 மணி வரைக்கும் இவங்கள கூட போராடுறேன். எங்கள் பாப்பா கூட வேண்டாம்மா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, ஏன்னா இவ்வளோ பேருக்கு நமக்கு அது கிடைக்குமா, அது கிடைக்காதுன்னு. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. நல்ல ஒரு அப்போ ஒரு நல்ல வழி சொன்னார், அதை வச்சு நடத்துன்னு இருக்கார். இது மாதிரி எல்லாரும் மக்களும் கஷ்டப்படக்கூடாது, பெற்றவங்கள வச்சுட்டு எல்லாருக்கும் தவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அது நல்லபடியாக முடிச்சிருக்காரு ஐயா கையாலே. எல்லாமே இந்த போலீஸ் கேஸ் நடக்குது, அது போய் கேட்டவொடனே அந்த தீர்ப்பு முடிஞ்சிச்சுன்னா நான் ஐயாவுக்கு என்ன அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அது முறைப்படி நான் நல்லா செய்யணும். எல்லாருமே உள்ளம் பொங்கி வேதனைப்பட்டு தான் எல்லாருமே வராங்க. யாரையும் அடையாளம் பார்த்தோ மனதில் நினைத்தோ இவரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்ற பிளானிங் ஏற்பாடு பண்ணியோ யாரையும் கூப்பிடலை. அசரீதியாக ஒரு குரல் கேட்கு இந்த ஊர் இன்ன பிரச்சனை உள்ளவம்னு அதை வச்சு நம்ம கூப்பிடுறோம், வந்து சொல்லுதோம், அவ்வளோதான் விஷயம். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கடவுளுடைய அருளை பெற்று ஒரு ஞானத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஆற்றல். அது எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். இங்கே எல்லோரும் கண்குளிர பார்க்குறது ஒரு காட்சி,
செவியார கேட்பது ஒரு பாக்கியம். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை நீங்கள் சந்தித்து நீங்கள் பெறுகின்ற ஒரு பெருந்தன்மையான உணர்விலேயே இறைவனுடைய சக்தி கலந்துரும். அப்போது உங்கள் எண்ணங்களும் அதில் நிறைவேறிடும். எல்லாருமே நல்லா இருப்போம், ஆனந்தம் அடைவோம், பெருமையோடு வாழ்வோம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. என்ன தம்பி? கம்ப யாரா வந்திருக்கா? இரு மனைவியரோடு கொஞ்சம் விளையாடிய மகன் யாரப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு வந்ததுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களப்பா. ஆனால் என்ன ஒவ்வொரு முறை வந்த பிறகும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் நீ ஜெயிச்சிருக்க தான் செய்தியை தவிர தோல்வி அடைந்ததே கிடையாது. உண்மையா இல்லையா? உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சு இருந்துச்சு, அதை சேர்த்து வச்சது யாரு? நான் தான். வெளிநாட்டிலேருந்து வரமாட்டோம்னு பிடியா பிடிச்சி குரங்கு பிடியா இருந்தான், அந்த பேரை வர வச்சது யாரு? நான் தான். இடையில ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டீங்க, அதை ரிலீவ் பண்ணி கொண்டு வந்தது யாரு? நான் தான். இவ்வளவும் செஞ்ச கருப்புசாமி உன் கோயிலுக்கு 8 முறை நடக்கும்னு ஆவராஜ் சொல்லியா? அது நியாயமாகுமா? என்னையா பிள்ளை நீ எல்லாம் காலில் விட்டுவா செல்ல மகனே. ஒரு புல்லு உண்டா, ஒரு கோட்டர் உண்டா, ஒரு ஆப்பு உண்டா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் கடையில் இருக்கு, கையில் வரல. என்ன இப்போ என்னப்பா வேணும்? ஏதாவது ஒரு லாட்டரி சீட்டு அடிக்க வச்சா போதுமா? அதுதான் உன் உள்ளம். என்ன இனிமேல் உழைக்க முடியாது, ஓட முடியாது, சாட முடியாது, உட்கார்ந்த இடத்துல வாயில் போடணும். அதுக்கு ஒரு பரிசை கொடுத்துரு சாமி, ஓகே பண்ணி விட்டுறதுங்கிற. இவ்வளோதானே? கால் வந்துட்டு வா. தமிழ்நாடு லாட்டரி சீட்டு எப்பொழுது தொடங்குகிறதோ அப்பொழுது உனக்கு 1 கோடி ரூபாய் விழும். அடிகையா நான் அதானப்பா உண்மை. யாருமே லாட்டரி சீட்டு ஆசை வைக்க மாட்டேங்களே. என்னமே கண்ண முடிக்காப்பா. காடுகரை வச்சிருக்கியா? இந்தா உனக்கு பணம் கிடைக்கும், ஒரு பரிசும் கிடைக்கும். நல்லாரு, கடத்தை அடைச்சிக்கோ, நிம்மதியாக இருந்துக்கோ. 2வது முத பொண்டாட்டியை கொஞ்சம் ஒரு பார்வை லேசாக அப்படி பார்த்துக்கோ. ராணிப்பேட்டை. என்னம்மா உட்காருமா, அந்த டைம் கழிஞ்சு போச்சு, உட்காருமா. ராணிப்பேட்டை. வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராய். என்னப்பா உனக்கு என்ன செய்யணும் சாமி? புரியல? அப்படியா? வாரேன் இரு. அதான் உன்னை கேட்கறதுக்கு ஒரு யார் ராசா? ராணிப்பேட்டை மாவட்டம். கடன்பட்டு குடியிருக்கக்கூடிய இடத்தில் இருக்க முடியாமல் வேதனைப்பட்டவன் யார்? கால் ஒன்றுட்டு வா. ஏக்கா மாமி உலகப்பட்டு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? இடம் மாற்றுங்க, வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகள் சுற்றுகளைப் போல மனவேதனையும் துன்பமும் தீராது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுவரை நீ பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு துயரங்களும் வந்து அப்படி தோல்வி பெற்றே வேதனை அடைந்து கொண்டு இருக்கிற. இதை மாற்றி தாரம்னு சொன்னையே கருப்பசாமி, நான் இப்போ கஷ்டப்படுறேன். அப்போ இந்த கஷ்டத்துக்கு நீ மாற்றணும்னு சொன்னது ஏன் எனக்கு நடக்கலைன்னு கேட்க வந்திருக்கேன். நேர்மையான வேண்டாம், கால் வந்துட்டு வா. அவன் கேட்க உரிமை இருக்கலாம், அவனுக்கு இருக்கா இல்லையா? என்னையா நேர்மைக்கு உரிமை இருக்கியா? வா. ஒரு பிள்ளை புரோட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறான். அந்த பிள்ளைக்கு வயசு 1 வயசு. 1 வயசு பிள்ளை எப்படி வாய் திறந்து பேசும்? சாப்பிட்டுட்டு இருக்கு, இல்லை புடுங்கும். ஆனால் அந்த புரோட்டா செமிக்காதுன்னு தகப்பனுக்கு தெரியுது. அது 3 வயசு வரை வளர்ந்தது வரை கைக்குள்ளேயே வச்சுருப்பான் பிள்ளைய. 3 வயசு ஆன உடனே நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையிலே ஆசைப்பட்டுச்சே, இன்றைக்கி லேசாக சால்னா வாங்கி கொடுப்போம்னு கொடுத்துருவான்ல. அப்போ ஜீரணிக்க காலம் வருகிற பொழுது செம்மையான ஒரு உணவை கொடுக்கும் தந்தையை போல
காலங்களை கருதி கைகளை நீட்டி காக்கக்கூடிய நேரம் இப்போந்தான் வந்திருக்கு. அதுவரை உன்னை கலங்காமல் சாகாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சேர்ந்தது. இப்போ உனக்கு அள்ளித்தருகின்ற நேரம். ஒரு இடத்துல உனக்கு தொழிலுக்கு ஒரு வாய்ப்பை தரேன், அதில் ஒரு பிடிப்பிடித்து ஏறி வா. அதுலேருந்து 2 மாதம் கழித்து இருப்பிடத்தை மாற்றி செம்மையாக்கி தரேன், கால் விழுந்துட்டு வா. ஹாய், இந்தா பணம் வந்தாச்சு, நல்லாரு ஜெயிச்சுதான். கர்மசாமி, ராணிப்பேட்டை. இது சின்ன அறுவாடை இருக்கு. வெட்டருவா வச்சிருக்கேடா? எங்க இருக்கு வெட்டருவா? ராஜா அவங்க தண்ணி முறா குடிக்க கொஞ்சம். கால் வந்துட்டாப்பா, தனி முறா குடிக்க. உட்காரலாம். என்னப்பா கருப்பசாமி அருள்வாக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுத்தியா? அப்படியா? இதுவரை சொல்லியிருக்கியா? அப்படியா? யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கா? எங்கேயெல்லாம் சொல்லியிருக்கேன்? மனிதன் ஆயிருத வாக்கு பழிக்க மாட்டுக்கு. ஆடுறா சாக்க. இன்னொருத்துல கால் வந்துட்டு உன்னாட தண்ணியா? நான் பச்சை தண்ணி குடிப்பேன், மினரல் வாட்டர் குடிப்பேன், ஆனால் குவாட்ரு புல்லெல்லாம் குடிக்க மாட்டேன். நீ குடிப்பியாடா? ஆனால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஓ கொடுக்க மாட்டேங்காங்க. தாய் யாரு? ம், நான் கேட்கறா? அப்பொண்ணு பெத்த தாய் சொல்லுதா? அப்போ நீ பாசத்துக்கு ஆடுதியா சாமி ஆடுதியா? சாமி ஆடினா குடிப்பாங்கடா. நம்ம கருப்பசாமி ஆடுறவங்க எத்தனை பேர் குடிக்காங்க? நான் ஒருத்தன் போக்கிரிப்பே குடிக்க மாட்டேன், நான் பைத்தியாரன் குடிக்க மாட்டேன். சாமி கருப்பசாமி ஆடுறவங்க குடிக்காண்டமா? நாடு முழுக்க அதுதானே சட்டம். குடித்தா தான் சாமியா? இல்லை. குடிக்க என்ன மாதிரி நீ குடிக்காமல் இருப்பியா? இனிமேல் சாமி வந்தாலும் குடிக்காமல் இருப்பியா? நம்ப முடியாது ஒன்றை. கால் வந்துட்டு ஏன்னா ஒன்றை நம்ப முடியாதா? கால் வந்துட்டோம். எவ்வளோ விலை உயர்ந்த சரக்கெல்லாம் வந்திருக்கு சாமிக்கு இன்னைக்கு தெரியுமா? இலங்கையிலேருந்து கனடாவில் இருந்து மிக விலை உயர்ந்த சரக்கெல்லாம் வாங்கியிருக்கு. ஆமாய்யா, அதெல்லாம் நான் சாமிக்கு படைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் குடித்தது கிடையாது, குடிக்க போகிறதும் கிடையாது. அந்த மனம் கூட எனக்கு பிடிக்காது. நான் எனக்குன்னு ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டேன். கருப்பசாமியா சாமி ஆடுறவங்களா உலகத்துக்கு வழிகாட்டியாயிரு, நீயும் ஒரு குடிகார கணக்க வாழ்ந்து காட்டாத அப்படிங்கிற எண்ணத்தை என் உள்ளத்தில் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாரும் நினைச்சுதான் சுருட்டு குடி. ஏன் அதுதான் கருப்பசாமி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமாம், விவரமான பேச்சு. இப்படியெல்லாம் இருக்கு. அதனால உனக்கு அருள் வருமானு பார்த்தேன். கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். உடம்புல உணர்ச்சி ஆங்காரம் வருதே தவிர அருள் சக்தி உன்னை தொடலப்பா. கால் விட்டுவா. அருள் பாதி ஆங்காரம் பாதி. அண்ணன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அண்ணன், புரியுதா நான் சொல்றது? அருள் பாதி ஆங்காரம் பாதி. அந்த அருள் பாதிங்கிறது என்னது? மேலே அடிக்கும் பொழுது, சாமி பாட்டு பாடும் பொழுது, சாமி ஆடும் பொழுது டக்குன்னு ஒரு சின்ன மின்சார கணக்கு உடம்புல ஒரு அழுக்கல், அது மணிக்கணக்கில் நிற்காது, 2 செகண்ட் தான் நிற்கும். ஞானம்ங்கிறது அப்படி இல்லை. அது தோன்றுச்சுன்னா இந்த ஜென்மம் முடிகிறது வரை இருக்கும். அந்த ஞானத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அந்த ஞானம் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் இந்த ஞானத்தின் மூலமாக நான் பார்த்தேன். உனக்கு கருப்பசாமி வருவாரான்னு கேட்டேன். 3 தலைமுறைக்கு முன்னால் உனக்கு கருப்பசாமி வணங்கும் தெய்வம். அதில் ஒருத்தன் சாமியாடி பாதியிலே போய் சேர்ந்துட்டான். புரியுதா? இப்போ விட்ட உரைக்கும் உன்னை தேடி வருது. ஏதோ வருத நேரத்தில் அள்ளி கொடுத்துக்கா விபூதிய. அடுத்து பிரதிஷ்டை பணத்துக்கு ஏற்பாடு நான் பண்ணித்தரேன், பொறுமையாக இருந்து வாங்கிக்க. வெற்றி உண்டு. ஓடு. கருப்பசாமிக்கு
குளத்தூர். குளத்தூர். குளத்தூர் வாங்க. என்ன குளத்தூர்? கீரனூர் குளத்தூர். கால் வந்துட்டு வரலாம். ஆளை பார்க்கறே தெரியுது, அந்த ஊர் தான். என்னப்பா வேணும்? கண்டிப்பா வேணுமா? வேணும். கால் வந்துட்டு வா. ஒரு முடிவு எடுப்பேன், வருத்தப்படக்கூடாது. அப்போ பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவங்க அம்மா வீட்டு இருக்கு, நீ ஆமல கட்டின. உன்னை வேண்டாம்னு சொல்றாங்க. தாய் தாண்டா கெடுப்பா. அங்க அவங்க அம்மா கெடுக்கா, இங்க உங்க அம்மா கெடுக்கா. உனக்கு பொண்டாட்டியும் பிள்ளையும் வேணுமால, உன் பிள்ளை அப்பா வேணுமுங்க. உனக்கு உங்க அம்மா வேணுமா, உன் பிள்ளைக்கு அப்பா வேணுமா? முடியாதுடா. கண்கள் இரண்டா இருந்தாலும் காட்சி ஒன்று தான். உண்மையா இல்லையா? கண்கள் இரண்டா இருந்தாலும் காட்சி ஒன்று தான். இந்த கண்ணுக்கு ஒரு காட்சி, இந்த ஒரு கண்ணுக்கும் கிடையாது. புரியுதா உனக்கு? மூக்கு அப்படி இல்லைடா. வலது மூக்கில் ஒரு நாசியில் கொஞ்ச நேரம் காற்று கூடுதல் வரும், கொஞ்ச நேரம் நின்றுடும். அவனால் இடது மூக்கில் கூடுதல் வரும். இடது மூக்கில் நாசி வந்தால் கூடுதலாக காற்று வந்தால் அதுக்கு சந்திரகலை ஓடுதுன்னு அர்த்தம். புரியுதா? வலது மூக்கில் வந்தால் சூரியகலை ஓடுதுன்னு அர்த்தம். இப்போ உனக்கு எந்த கலை ஓடுது? பிங்கலை ஓடுது. கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு ஓடுற கலை சூரியகலை ஓடுதுடா. வலது பக்கத்தில் காற்று அதிகம் வரும். கையை வச்சு பாரு. சரிண்ணா? வலது பக்கத்தில் ஓடும். அப்போ சித்தர்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனுக்கு என்ன கலை ஓடுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த ஓடுற கலையை இடது பக்கத்துக்கு மாற்ற முடியும். வலது இடத்துல மாற்றுறத வராமல் ஸ்பிங்கலில் நிறுத்தவும் முடியும். ஒருத்தனை தொடாமலே முடியும். அதுக்கு பேர் தான் சித்து. புரியுதா? அதுக்கு பேர் தான் சித்து. இப்போ உன்னுடைய வாசியை பார்த்தேன். பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கு. ஆனால் அவள் பேசின வார்த்தையெல்லாம் உன் நெஞ்சில் கிடந்து வலிக்கி. ஆனால் பிள்ளையை எப்படியாவது எடுக்கணுமே, அவளை சேர்ந்து வாழணும்னு ஒரு பக்கம் நினைக்க இவா விட மாட்டுக்கா. அவளும் இவளை வேதனைப்படுத்துகிறான். இந்த அவமானத்தை தாண்டி வர வைக்கணும். அவா வீட்டை தாண்ட முடியல, நீ ஓ வீட்டை தாண்ட முடியல. இந்த ரெண்டு காயத்தையும் அறுத்து உங்கள் ரெண்டையும் சேர்த்து வைக்கேன். கால் விட்டுவா. கொஞ்ச நாள் மகனை விட்டுப்பிடி. புரியுதா? ஏன் முன்னால ஆமாம்பா, அங்கே போய் குடும்பி எப்படி பெணி பக்கத்தில் வா. பே 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 சுவாமியே வாடிங்க. இந்தா வாங்கிக்க, ஓடு. கருப்பசாமி திருப்பத்தூர். திருப்பத்தூர். பேண்ட் போட்டவன் கால் வந்துட்டு வரலாம். 2 பேரும் பேண்ட் போட்டிருக்கோம் சாமி. அதில் யாரு அப்படிம்பான? என்ன முத வந்தது யாருப்பா? கால் வந்துட்டுவாங்க. இந்த கோயிலுக்கு முத வந்திருக்கு யாரு? நீ வா. கால் வந்துட்டு வா. நின்றுக்காங்க, எங்கேயும் போக வேண்டாம். வாப்பா வா. என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடு, யார் வரான்னு பார்க்கட்டும். அம்மா வா. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாடா. பன்னிரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்துக்கள், விவசாய நிலங்கள் போன்றவைகளெல்லாம் பாதிப்படைந்து வெட்டுக்குத்தலாம் வரக்கூடிய பிரச்சனைகள் நடந்து, அப்பொழுதும் உள்ள போலீஸ் வழக்குகளெல்லாம் தொட்டு பாதிக்கப்பட்டு ஒதுங்கி போன குடும்பம் உன் குடும்பம். உண்மையா இல்லையா? ஆனால் அப்பங்காலத்தில் உள்ளவங்களால் ஃபைட் பண்ண முடியல.
நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சு அந்த சொத்தை எப்படியாவது பெறணுங்கிற வைராக்கியத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, டக்குன்னு உன்னை பார்த்த உடனே என் கண்ணுக்கு அருவா தெரியுது. கொஞ்சம் விட்டுருந்தா நீ கூட தூக்கியிருப்ப. உண்மையா இல்லையா? உன்னை தூக்க விடாம தடுத்தவள் யார் தெரியுமா? என் தங்கை காளி. அதனால உன்னை கொலகாரனை ஆக்காம பாவியா ஆக்காம உன் பாகத்தை பிரிச்சு தந்தா போதுமாடா. கால் வந்துட்டு கருப்பசாமிக்கு அந்த வழக்கு பங்காயிடுது. பாரு, இந்த கனியை பாரு, வெற்றியாக்கி தரேன். உன் பக்கத்தில் நீதியை வாங்கி தரேன். சென்றுவான். உத்தரவு முடிஞ்சு போச்சு. அடுத்த பௌர்ணமிக்கு வந்து ஆம்பளை பிள்ளை வாங்கிக்கா, போயிட்டு வா. வாழ்க வாழ்கடா. அதே திருப்பத்தூர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கால் வந்துட்டு வரலாம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. உட்காரலாம். என்னப்பா செய்து மகனுக்கு? கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. கிழிச்சிட்டான் படிச்சு. நான் பாடின பாட்டை நீ கேட்கலையா? ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கறது இல்லை. காலில் விட்டுவான். என்னம்மா காரைக்கலாம் அவனுக்கு 2 விதமான இடைஞ்சல்கள் நடந்துச்சு. ஒன்று ஒரு பொம்பளையால, இன்னொன்று 2 நண்பர்களால் ஒரு குழப்பம் நடந்து வழக்கு விசாரணை போன்ற நிலைமைகள் ஏற்பட்டது. இப்போ அவனை உடல்நிலையிலிருந்து மீட்டணும், பிரச்சனையிலிருந்து மீட்டணும். இப்போ உன் குடும்பம் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வேதனையில் இருக்கும். இவைகளை தீர்த்து உன்னை தெளிவாக வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. என்ன யாரு? திருப்பத்தூர்லேருந்து வேலூருக்கு எத்தனை கிலோமீட்டரு? வேலூரை பற்றி என்ன உனக்கு ரொம்ப விளக்கமாக தெரியுது? வருத்தப்படுவியா? வேலைக்கு போவானான்னு கேட்டேன். வேலூருக்கு போவான் மாமன்னா. வேலூரில் என்னடா ஃபேமஸு பாத்தியா? அவனை அப்படி சிறை தண்டனை பெறாம காப்பாற்றி உன் குடும்பத்தை முன்னேற்றி தரேன். இந்த அப்படி கடன்கள் படாமல் காப்பாற்றுறேன். வாழ்ந்து காடா மகனே, நல்லாரு என் செல்ல ஐயா. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அருகரா அருகரா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஹைதராபாத் அப்படி ட்ரெயின் போகுது. ஹைதராபாத் ட்ரெயினும் தமிழ் தமிழ் தெரியும். ஓ ஓ அங்கே பணிக்க விட போய் நீங்கள். அப்போ தமிழ் மலையாளம் தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் மட்டும் தெரியாது. இங்கிலீஷ் மட்டும் தெரியும். இன்னைக்கு சும்மா இருக்கிறா? கருப்பசாமி உனக்கு கேட்கிற வரத்தை கொடுன்னு சொல்லிடுதுப்பா. என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான். 1.25 வருஷமாகுது தொழிலை இழந்து. இதனால கடன்பட்டு குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டுறது கூட மன கஷ்டமும் வேதனையும் நடக்கு. இடம் மாற வேண்டிய நிலைமை வருமானு பார்த்தேன். அந்த சந்துக்குள்ள போனேன். சைடில் ஒரு அற்புதமான அம்மன் கோயில் இருக்கு உன் வீட்டு பக்கத்தில். அதுல இருந்து ரைட் சைடு பார்த்தா ஒரு தொழில் பற்ற ஒன்று இருக்கு.
ஆனால் கொஞ்சம் பலசரக்கு மளிகை கடைகள் அந்த வரிசையில் நிறைய. நீ என்ன தொழில் பார்க்கலாம்னு நினைக்கிற? ஒரே ஒரு விஷயந்தான். வரக்கூடிய இது என்ன மாதம்? பிப்ரவரி, மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு தொழிலுக்கு உனக்கு நான் பணம் தருவேன். அந்த மெக்கானிசத்தை ஆரம்பிச்சுக்கோ. பழைய மாதிரி கொடி கட்டி பறப்பேன். கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்ல போகிறேன், வருத்தப்படுவானே. சொல்லட்டுமாண்ணே? என்ன பழைய கூட்டாண்ணே சொல்லட்டுமா? ஏப்பா உன் மகன் பேர் என்ன பெரியா? ரஞ்சித். ரஞ்சித்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ரஞ்சனி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பொண்ணு பேர். பொண்ணு யார்? உன் மகன். பையன் பேர் ரஞ்சித். ரஞ்சனி அப்படி என்றாலே அழகுன்னு அர்த்தம் தமிழில். உடனே எனக்கு பாரதியார் பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. சேரனன் நாட்டிடம் பெண்கள் விடுதே. நீ மலையாளத்துக்காரரு. சேரநாடு. சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்து தங்க தோணிகள் ஒட்டி விளையாடி வருவோம் என்று பாரதி பாண்டவ மாதிரி உன் மகன். வருத்தப்படுவா? ஒரு தெலுங்கு பிள்ளைகிட்ட மனதை பறி கொடுத்துட்டான். அவளை கூட்டு வந்தா ஏற்றுக்கிடுவியா? செட் பண்ணிடலாமா? பிரச்சனை இல்லையே. சரி, வாழ்க்கையில் ஒன்று குழப்பம் இல்லாமல் காப்பாற்றினா போதும்ல. இந்தா வச்சுக்கோ, நல்லா இருக்கு. காலில் வந்துட்டு வா. எங்கே போனாலும் அங்கே தானடா போய் முடியுதிய. யாரும் வெளியே வர மாட்டேங்களா? கர்மசாமிக்கு வாப்பா, பக்கத்தில் வா. இப்போ உனக்கு பணம் தரதுக்கு உத்தரவாக இருக்கு. ஆனால் உன் கணக்குப்படி பணம் தந்தால் அது நிற்காது வீட்டுக்குள்ளே. உன் பொண்டாட்டி பேருக்கு கொடுத்தா நடக்கும் அப்படின்னு உத்தரவாயிடுது. இவ தான் லட்சுமி கடாட்சம் பெற்றிருக்கா. பெற்றுக்கொள் மகளே, கோடி பணம் கிடைக்கும். நல்லாரு, சந்தோஷமாரு, வெற்றிகரமாரு. சொந்தமாக ஒரு வீட்டை அடிச்சுக்கா, ஜாமுன் போ. கர்மசாமிக்கு ஆரோகரா ஆரோகரா. வாங்க வாங்க வாங்க. ஆமாம் அப்படியா? கேட்டு பார்க்குறோம். ஓ ஓ, நல்லது. நாதர்முடி மேல் இருக்கும் அந்த நடந்த இடம் எங்கே? நாகப்பட்டினம், திருமறைக்காடு பக்கம். நாகப்பட்டினம். நாகப்பட்டினமாமா உனக்கு? நாகப்பட்டினமா வேதாரண்யமா? திருமருகல். வா. உனக்கு வாடா. வேதம் என்பதற்கு தமிழிலே மறை என்பது பொருளாகும். ஆரண்யம் என்பதற்கு தமிழிலே காடு என்பது அர்த்தமாகும். இரண்டையும் சேர்த்து பார்த்தால் அது மறை காடு என்பது பொருளாகும். அந்த மறை என்பதற்கு ஒரு அடைமொழி திரு. இரண்டையும் சேர்த்தால் திரு மறை காடு. அதான் உங்க ஊரு. கால் வந்துட்டு வா. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரர் பேர் என்ன பேரு? மறைக்காட்டு ஈஸ்வரர், வேதாரணி ஈஸ்வரர், திருமறைக்காட்டு நாதர். அவருடைய இடத்துல தான் அந்த கதவு தாழ்திரவாய் மணிக்கதவை என்று திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாட்டு பாடி கதவை திறந்து வைத்த புண்ணியஸ்தலம் அது. கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேடா? அந்த கதவெல்லாம் பகவான் திறந்துட்டான். கருப்பசாமி, என் வாழ்க்கை கதவை திறக்கலையப்பா. இப்போதைக்கு நீ கடன்பட்ட வேதனை, குடியிருக்கிற குடும்பத்தில் பிரிவு, இந்த பிரச்சனையெல்லாம் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. என்னம்மா கிளார், வேற என்னடா வேணும்? அதான் குடியிருக்கிற வீடு குடும்ப சொந்தமாக குழப்பம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நேரம் உன்னை வீட்டுக்கு அனுப்பணும், ஏற்றுக்கிட வைக்கணும். அங்கே இருக்க பிரச்சனை இல்லாமல் உன்னை சாதாரணமாக போயிட்டு வர வச்சா போதுமா? போதும்னாடா? கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பாய். எல்லா கட்டும் வெட்டியாச்சு. ஓடு, இந்தா பணம். நல்லா இருடா, ஆனந்தமாக இருடா. மருவூர். எந்த ஊர்? திருமருகூர். வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? திருமருகூரா மருவூரா? திருமருகர். அங்கே தான்
நம்ம தொல்காப்பியத்துக்கு உரையில் என்ன மருவூர் கிளார் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கிய பேராசிரியர் ஞானி பிறந்த ஊர் அது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் ஒரு கால் வந்துட்டுவான். ராபி சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள் தமிழகத்தின் ஊரும் பேரும் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பெயர் காரணமும் அங்கே பிறந்த முக்கியத்துவர்களுடைய திருநாமத்தினுடைய அதிசய வரலாறுகளும் அதில் வெளியே வரும். அந்த நூலில் அவ்வளோ பெரிய பெருமை இருக்குது. செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை செப்பென்று சொன்னார். ஐயா படிச்சிருப்பீங்களே. சேதுப்பிள்ளை மாதிரி ஒரு ராபி சேதுப்பிள்ளை ஐயா மாதிரி செந்தமிழ் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம மண்ணின் மைந்தர். உண்மையா? ஐயா வரதராசர் அவர்களுடைய காலத்தில் உள்ளவர் தானே அவர். டாக்டர் மு வரதராசர் காலத்தில் உள்ளவர். அப்படி தானே? சரி, ஓகே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லுவா போய் சொல்லுவா? காலட்டா உண்மையை சொல்லுன்னு ஊர் மைக்கே சொல்லுதியா? யூடியூப் ஆஃப் பண்ணவா? என்ன வேணும்? வாழ்க்கை எங்க இருக்காரு? மனசு எங்க இருக்கு? காலண்டோம் டைப்ல அடிச்சு விடுவோம். அம்மா கண்ணு சும்மா நின்று ஆசை இல்லையா உனக்கு? ஆசை இல்லையா? அனுபவத்தை சொல்லி தரேன். கண்ண முடிக்காம அப்படியா? உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரு நாகம் வருது. அந்த நாகம் என்னது அப்படின்னு பார்த்தேன். நீ சர்ப்பயோகத்தில் பிறந்த பொண்ணு. சர்ப்பயோகத்தில் பிறந்த பொண்ணாக இருக்கிறத சின்சியரான மைண்ட், எதையும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு கரெக்டாக பண்ணுறது. அதனால் நீ எங்கேயும் வேலைக்கு போனோன்னா அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன். உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவில் எல்லோரும் இருக்கும்னு நினைப்பேன். ஒரு வேலைக்கு சேர்க்க மாட்டான் அவனை. உண்மை அதுதானே? கால் வந்துட்டுவான். தண்ணி கொடுப்பா அவருக்கு. இப்போ ஏப்ரல் மாதம் உனக்கு ஒரு பணி வாங்கி தரேன். வேலையை ஏற்பாடு பண்ணுவோம் ஏப்ரலில். அது உன்னுடைய வாழ்வுக்கு உயர்வானதாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு அடுத்து வாழ்க்கையை பற்றி தனிமையாக பேசி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். எப்படி பேசி முடிவு எடுப்போம்? தனிமையாக. 100 பேர் 1000 பேருக்கு முன்னால் பேசி முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு முடிவை நம்ம கட்டி கொடுப்போம். இப்போதைக்கு உனக்கு வருமானத்துக்கும் மதிப்புக்கும் உரிய வேலையை வாங்கி தரதுக்கு நான் தயாராகிட்டேன். ஓகே பண்ணிடுவோம். வேறு என்ன வேணும்? சரிந்தா கண்ண முடிக்கா. நல்லா இரு. கண்ண முடிக்கா. செய்வனை எவன் வச்சான்? உனக்கு சனி பகவானுடைய தொல்லையினால் ஏற்பட்டதுதான் அந்த ஆக்சிடென்ட். செய்வனை இருக்கு என்பது ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு அடையாள பொருள்கள் 2 நீங்கள் எடுத்தீங்க. அதை வச்சு தான் இந்த செய்வனையை நம்ப முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் சற்று பொறுமையாக இருக்கணும், வேலையில் கவனமாக இருக்கணும். ஏப்ரலுக்கு பிறகு புதிய மாற்றம் கிடைச்சிடும். சரிண்ணா? தெளிவாக இருந்துக்கா. கண்ண முடிக்காம செல்வாக்காரு. குலதெய்வத்தை வர வைப்போம். கூப்பிடு கருப்பசாமியை. இந்த மகளே, இந்த கனியை கொண்டு போய் தெய்வம் நடமாட்டம் வந்துடும். உங்கள் குடும்பமெல்லாம் மகிழ்ச்சி ஆயிரும். ஏப்ரலுக்கு மேல் வேலையில் மாற்றம் கிடைக்கும், புதுமை கிடைக்கும். நல்லா இருக்கு.
புண்ணியமடைவாயம்மா, மகிழ்ச்சியாக இரு. செல்வாங்க தம்பி, எந்த ஊர்? நான் கூப்பிடாம நீங்கள் பார்த்து முண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அது தப்புல்ல. என்னப்பா? நாகப்பட்டினம் எல்லை பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பற்றி குழப்பமடைந்து வந்த செல்வங்கள். என்னை பற்றி எனக்கு தெரியும். காலன்ட்டுவாங்க. திருமறை காடு அது உட்கார வேண்டியதானே? ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே நின்னா எப்படி? விளக்கம் தெரிய வேண்டாம? இப்போ உன்னை பற்றியோ உன் பொண்டாட்டியை பற்றியோ பேச வேண்டாம். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும். என்ன ஜோதிடத்தை பற்றியோ சாமியை பற்றியோ எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சிருக்கேன். என் தொழிலை வளமாக்கிறதுக்கு வழி கிடைக்கணும். அது தெய்வம் நீ காட்டிடுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? அது பண்ணிடுவோம். ஒரு குழந்தை சேனலை வாங்கணுமே, அதுக்குரிய வழிகள் வேணும்ல? வேணுமா வேண்டாமா? வேணும்ல. உன் பேர் என்னடா? யோகேஸ்வரன். வேளாங்கண்ணிக்கு போய் எதுக்குடா வழிபட்டு வந்தேன்? கும்பிடுவேன். அதனால் உனக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா. என்னென்ன பேர் வைப்ப? எதுக்குடா? உங்கள் அம்மா பேர் வள்ளி. உன் உள்ளம் உயர்ந்த உள்ளண்டா. மகிழ்ச்சியாக வாழ்வாய். இந்தா வளம் பேர் வாய். நல்லா இருக்கு. உங்கள் அப்பன் பேர் முருகனால? முருகனா? பாருடா எவ்வளோ அருமையான பொருத்தம். ஆனந்தம் ஆனந்தம். இந்த மகளுடைய உள்ளத்தை அளந்து பார்த்தீர்களா? புரியலையா? இந்த மகளுடைய உள்ளத்தை அளந்து பார்த்தீர்களா? பார்த்தீங்களா? அந்த காலத்தில் கிழவிகள் ஒரு சொல்லவடா சொல்லுவா, சுற்றி சுற்றி வந்தவா சும்மா இருக்கா, சும்மா இருந்தவா சூலா இருக்கான்னு. பழங்காலத்தில் உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயத்தையும் வீட்டு கதவுக்கு இடையில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண் அறிவாள். உண்மையா இல்லையா? எல்லா விஷயத்தையும் கன்னிப்பெண்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு கூட அவ்வளோ விவரம் தெரியாது. அவங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரிஞ்சிடும். அது ஏன், அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், நம்ம பெரிய மனுஷியாகி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தோடனே எல்லா பொம்பளைகளும் வந்து அவளை பார்ப்பாங்க. உறவு முறைக்குரியவர்களும் பார்ப்பாங்க, சகோதரிகளும் பார்ப்பாங்க, ஊரே வந்து பார்க்கும். உறவினர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு அனுபவங்களை சொல்ல சொல்ல அவளுக்கு எல்லா விஷயமும் உச்சிலேருந்து உள்ளங்கால வரை தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து உலகத்தை என்ன செய்தா தெரிஞ்சுக்கிடுறான். ஞானிகளும் அப்படித்தான். இவங்க தவத்தால் தெரியுதாங்க, அவங்க உறவால் தெரியுதாங்க. இப்போ இவளுக்கு கல்யாணத்தை பற்றி அவள் எப்படி கல்யாணம் முடிச்சுக்கிடணும்னு உன் வாக்கால் சொல்லு. என் வாக்கால் சொன்னால் உன் மகா வருத்தப்படுவான். எப்படிப்பா கல்யாணம் முடிக்கணும்? நடக்காதுன்னு அவள் உள்மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கா? நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் கூப்பிட்டு போ, எந்த சாமியார் பேரை வேணாலும் பாரு, எந்த மந்திரவாதியும் பாரு, என் மனசை மாற்றிக்கிடவே மாட்டேன். என் மனசை மாற்றி உங்கள்கிட்ட சவால் விட்டுருக்கா. வாய் திறந்து பேசாமல் உள்ளத்துக்குள்ளே சவால் விட்டுருக்கா. அந்த சவால் இந்த கருப்பசாமிகிட்ட செல்லாது. தெரிஞ்சுக்காட்டி கால் ஒன்றுவா. என்னம்மா சின்ன பொண்ணு, அதே சமயத்தில் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார். பாரதி எழுதினார். என்ன எழுதினார்? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்டதுண்டோ. எவ்வளோ அருமையாக சொன்னார். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்டதுண்டோ. கேட்கல.
நாய் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விலை, 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் நாய் இருக்குது தெரியுங்களா? யாராவது நாய்கிட்ட கேட்டு கொடுத்தாங்களா? அங்கே போறியா வா வா, போறியா வா வா. அது சொன்ன அண்ணன் சொல்லாட்டண்ண, தின்ன அண்ணன் திங்காட்டண்ண, ரூபாய் வாங்கிட்டு போந்தானே அவனு பார்த்து விட்டுருவோம். எதில் சொன்னார்? எந்த தலைப்பில் சொன்னார்? புதுமை பெண். எந்த தலைப்பில் சொன்னார்? புதுமை பெண் என்னும் தலைப்பிலே பாரதி பாடினார். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். அருமையாக எழுதுன ஐயா. பாரதி மாதிரி ஒரு கவிஞன் இந்த பூர்வகத்தில் பார்க்கவே முடியாது. ஞான கவிஞன், ஞான கவிஞன். அதை மாதிரி அவ இஷ்டப்படி கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாலும் வாழ போகிறது அவா தானே. அவள் மன சுதந்திரத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அவள் மனதுபடித்தானே வாழணும். அப்போ தானே அவள் சந்தோஷமாக ரசித்து இருப்பாள். அப்படிங்கிறதுக்காக யாராவது நம்ம விட்டு கொடுத்தது உண்டா? அந்த பூமியில் விட்டு கொடுத்தோமா? விட்டு கொடுக்கல. அதையும் கூட பாரதி அருமையாக சொன்னார். நாடகத்தே காவியத்தே காப்பகத்தே, நாடகத்தே காவியத்தில் காப்பியத்தில் காதல் என்றால் காமுருவர் காளையர். இந்த உலகத்தில் நாடகத்தில் கதையில் காப்பியத்தில் காதல் வந்து அடாடாடாடாடாடாம்மா. ஊடகத்தே வந்து விட்டால் உள்ளம் குமுறுவாரப்பா உலகோர்னா. அது வீட்டுக்குள்ளே அந்த காதல் வந்துருச்சுன்னா எதிர்ப்பு தெரிவிப்பானா. உண்மையா இல்லையா? அப்போ கதை கேட்க நல்லாயிருக்கும். சினிமாவில் அடாடாடாடா கதாநாயகன் கதாநாயகி எவ்வளோ அழகாக இருக்காத. ஏன் அது வீட்டுக்குள்ளே நடந்தானையா? அங்கே மட்டும் ரசிக்கிய, வீட்டுக்குள்ளே ரசிக்க மாட்டேன்னு நீ வா கேட்பான். உண்மையா இல்லையா? கேட்பையா கேட்க மாட்டியா? கேட்கல. அதையும் பாரதி சொல்லிட்டான். அதனால் இவங்களுக்கு வந்து இவனுடைய உள்மனத்துக்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவனையே கட்டிக்கான்னு சொன்ன என்ன? அது நீ முடிவு எடுத்துட்ட. அவனுடைய கேரக்டரை பூரா நீ புரிஞ்சுக்கிட்ட. சரி, உண்மைதான்டா. காதலிக்கும் போது தான் நல்லா இருக்குடா. கல்யாணம் முடித்து வாழ்ந்த மறுநாள் ஆரம்பிக்கும்டா பேதி. அதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கி. நிறைய பேர்கள் காதலித்து கல்யாணம் முடித்தவங்க பெரிய பெரிய துன்பத்தையும் தொல்லையும் தாங்க முடியாமல் ஆகி கடைசியில் ஒரு பிள்ளை பிறந்தது டைவர்ஸ் ஆகிட்டு போனவங்க நிறைய பேர் என் கோயிலுக்கு வந்துருக்காங்க. இது நடக்கு. உண்மையா இல்லையா? அப்போ விரும்பும் பொழுது ஒரு மனம், வாடும் பொழுது ஒரு மனம். ஆக இந்த மனம் என்னும் பேய் ஒரு பொழுது என்ன செய்யாது? திருந்தாது. 2 மாதம் அவகாசம், 60 நாள். அவள் மனசுக்கு 2 மாதம் அவகாசம் கொடுப்போம். அவள் உள் மனத்தினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த மனதை பக்குவப்படுத்தி அவன் நம்மளை கடைசி வரை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா என்பதை இவளை அனுபவத்தின் மூலமாக நான் உணர வைத்து இவள் வாழ்க்கையை அமைச்சு தரேன். சந்தோஷமா? கால் வந்துட்டு வா. இவளை கதை ஒரு பிள்ளைக்கு பேசுனா நீ எத்தனை பேர் காத்திருக்காங்க, இன்னையா கருப்பசாமி அப்படின்னு சிலர் புலம்பிக்கிறான். ஆனால் கேட்கும்போது இருக்கான். உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை கண்மணியே. அந்த பாட்டு அவன் பாடுதான். அவங்க அவன் உள்ளம் பாடுது, அவன் உள்ளம் பாடுது. ஆனால் அவன் ஒரு டென்ஷன் கேஷ். புரியுதா? அவருடைய மனத்தை மாற்ற முடியுமான்னு பார்க்க நீ வேதனைப்படாத. என்னைய மட்டும் பிரார்த்தனை பார்ப்போம். கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கா. இந்தா 60 நாள் கால அவகாசம். பொறுமையாக இருந்து உணர்ந்து செயல்படுவோம். நிதானித்து இருப்பாயாக. வாழ்க்கை எட்டி என்னால் வர முடியாது, நீங்கள் தான் வரணும். அதானே கரெக்டு. என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்படுறாங்க. பார்த்துட்டு போங்க. நாளைக்கு காலையில் தான் பார்க்க முடியும். இருந்து பார்த்துட்டு போங்க. என்ன பேர் உன் பிள்ளை பேர்?
வள்ளியம்மாளுக்கு நல்லா இருங்கப்பா.